மணிப்பூர்ல 250 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதனால முதலமைச்சர் பிரேம்சிங் வந்து ராஜினாமா மத்திய அரசு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயானால ஒரு ஏர் ஷோ ஒழுக்கமா நடத்த தெரியல. ஒரு ஏர் ஷோ ஒழுக்கமா நடத்த தெரியல. அத்தனை அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. இவர் வந்து மணிப்பூர் பாலிடிக்ஸ் பத்தி முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கார். சென்னையில மைய பகுதியில ஏர் ஷோ நடக்குதுன்னு தெரிஞ்சு விமான சாகசங்கள் பண்ணி பெங்களூர்ல ஏர் ஷோ நடத்துறாங்க. போய் பார்த்து வர சொல்லுங்க. பெங்களூர்ல போய் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி பெங்களூர்ல எப்படி ஏர் ஷோ நடத்துறாங்கன்னு பாருங்க. லட்சக்கணக்கான மக்கள் தினமும் நடக்குது. ஒரு பிரச்சனை இல்லாம நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அது அப்கோர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டா நடத்துறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிக்குள்ள நடக்குது. ஏர்போர்ட்டை ஒட்டி நடக்குது. அது வேற. அதனால இங்க நடத்துவதற்கு இது இல்ல. மணிப்பூர் நடந்ததை பத்தி பேசுறார். மணிப்பூர்ல முதலமைச்சர் அவர்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அவருக்கு புரியாது. மறுபடியும் சொல்றேன், இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றம் என்ன? ஹைகோர்ட் ஒரு சமுதாயத்துக்கு எஸ்டி அந்தஸ்து கொடுக்கறாங்க. 2 சமுதாயத்துக்கு பிரச்சனை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். அடுத்து என்ன நடக்கும்? இன்னைக்கு ஜனாதிபதி தலைமையில அங்க அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. பிரசிடென்ட் ரூல். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய வேலையை சரியா பார்க்காம இந்தியால இது நடக்குது, அது நடக்குது, கும்பமேளால இது நடந்தது, மணிப்பூர் இது நடந்தது சொல்றார். உள்ளூர்ல, சொந்த ஊர்ல, சொந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை ஏன் பேச மாட்டாரு? பெண்கள் பாதுகாப்புக்கு சிறப்பு நீதிமன்றம் அமைச்சு நடவடிக்கை எடுத்துட்டு வரோம். யாரு பண்ணுவாரா? எப்ப பண்ணுவாராம்? ஆட்சி 4 வருஷம் முடிஞ்சது. அண்ணே நேத்து என் போனை காணாம பாருங்க. அண்ணா ஒரே நிமிஷம் என் போனை கொடுங்க. ஐயா ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கார். அவர் பேர் டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஐயா. என்ன சுற்றறிக்கையில போட்டிருக்காருன்னா, தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் அதிகரிச்சிருக்கு. சர்டிபிகேட் யாருன்னு? ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் சுற்றறிக்கை காட்டுறேன் பாருங்க. என் சுற்றறிக்கை போன்ல இருக்குது. தம்பி யாராவது போனை கொடுங்கப்பா. அண்ணா சுற்றறிக்கை உங்களுக்கு அனுப்புறேன். மாநிலத்தினுடைய ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் ஒத்துக்கிறாரு. பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக, பரவாயில்ல அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருவோம். பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் அதிகரிச்சிருக்குன்னு ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் ஒத்துக்கிறார். முதலமைச்சர் ஏன் ஒத்துக்க மாட்டாரு? சுற்றறிக்கை நான் உங்களுக்கு தர்றேன். 4 வருஷம் தூங்கிட்டு எலெக்ஷன் வருது இப்ப எந்திரிச்சு சீனியர் ஆபீசர் வீட்டுல ஆர்டர்லயே இருக்கக்கூடிய பெண் காவலரை ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க. சிறப்பு நீதிமன்றம் என்ன பண்ண போறாங்க? அண்ணா யூனிவர்சிட்டி பெண் பாலியல் கொடுமை ஒண்ணுமே தெரியல. அதனால் முதலமைச்சர் அவர்கள் பகல் கனவுல இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா இருக்கிறாங்க, பாதுகாப்பா இருக்கிறாங்க. கோபாலபுர வீட்டை தாண்டி வெளியே எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதுதான் உண்மை. அண்ணா இந்த ஆர்டர் அனுப்புறேன்.